இப்போ உங்களுக்கு அத்தனைக்கும் ஆசைப்படாதே அப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன். பொதுவாக நம்ம அத்தனைக்கும் ஆசைப்படுன்னு தான் பலர் சொல்லுவாங்க. ஆனால் புத்தர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆசைப்படக்கூடாதுங்கிற மாதிரியும் நிறைய ஆசைப்பட்டனால என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு புருஷன் கொண்டாட்டி இருந்தாங்க. அவங்க இந்த அந்த அம்மா கொஞ்சம் வயசாகிட்டு, அதனால் எங்களுக்கு பிள்ளையும் கிடையாது. அவரும் அதே மாதிரி காட்டில் போய் விறகு உடச்சி அந்த விறகு கொண்டு வந்து சின்ன சின்ன ரொம்ப விறகு பெரிய மரம்லாம் உடைக்க முடியாது, சின்ன சின்ன கலையாக வெட்டி கொண்டு வந்து விற்று அதை வச்சா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஒரு மரத்தில் போய் கலையாக வெட்டக்கூட என்னை வெட்டாதன்னு சத்தம் கேட்கும். ஆனால் என்ன பயந்துட்டு பார்ப்பாரு. பார்த்தா அது உள்ள ஒரு தேவதை ஒன்று இருக்கும். தேவதை என்ன சொல்லும், என்னை வெட்டாதப்பா, நான் இந்த மரத்தில் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், இதை வெட்டிட்டேனே, எனக்கு நான் வேறு மரம் தேடி போகணும், அது எனக்கு கஷ்டம், நீ என்னை வெட்டாதன்னா. அப்போ எனக்கு படைப்புக்கு நான் என்ன செய்கிறப்போ, நீ உனக்கு என்ன வேணுமோ நான் தாரேன் அப்படின்னு சொல்லுவேன் அந்த தேவதை. உடனே என்ன சொல்லுவார், நான் போய் என் பொண்டாட்டிகிட்ட கேட்டுட்டு வரேன், என் மனைவி என்ன சொல்கிறாலும் நான் கேட்குறேன்னா சரி போவார். பொண்டாட்டி சொல்லுவாள். அவள் அங்கேருந்து அவள் தான் கிழிஞ்ச புடையை ஊசி விட்டு தச்சிட்டு வந்திருப்பாள். உடனே போய் அந்த மாதிரி மரத்தில் ஒரு தேவதை இருந்தது, அது என்ன தானே தரையுங்குது, அந்த என்ன கேட்கலாம் அப்படின்னா. உடனே இந்த பாருங்கள், ஒரு கிழிஞ்ச புடவை தான் இருக்குது, இதை தச்சிட்டு உட்காந்துருக்கேன், நல்ல புடையாக கேளுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் வருவார். வந்தோடனே நல்ல என் மனைவி நல்ல புடையாக கேட்குறா அப்படின்னா. சரி அதே இருக்கட்டும். பார்த்தா நிறையா, ஒரு படம் இல்லை, நிறையா புடையாக இருக்குது வீடு முழுக்க. ஒன்று என்னங்க நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, தேவதை பெரிய நல்ல தேவதை தான் போலிருக்கு ஒன்று. அப்போ நாளைக்கு என்ன பண்ணுங்க, அதுக்கிட்ட போய் நமக்கு நிறைய சாப்பாட்டு வசதியெல்லாம் வேணும் கேளுங்க அப்படிங்க. உடனே என்னடா அது ஒரு தடவை போகிறோம், சரி கேட்குறேன்னா மறுநாள் போய் தேவதையே என் புடவை மாட்டு கொடுத்த மாதிரி எனக்கு சாப்பாட்டுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணி கொடு, நிறையா அந்த அன்னதானம் நிறையா சாப்பாடு வகைகள் எல்லாம் எனக்கு இருக்கிற மாதிரி செல்வத்தை கொடுக்கணும். சரின்னு சரி அப்படியே நடக்கும் போ அப்படின்னா மறுநாள் பார்த்தா வீட்டில் அவங்க பனையும் அரிசியும் பருப்பும் எண்ணெயும் எல்லா மளிகை ஜாமான் எல்லாம் இருக்குது. உடனே இந்த தேவதை ரொம்ப நல்ல தேவதை தாங்க, அவன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா அப்படின்னா. சரி சந்தோஷமாக இருப்பானா. இல்லைங்க, நாளைக்கு போய் நமக்கு வீடு நல்ல வீடாக வேணும்னு கேளுங்க, பார்த்தீங்க மழை எங்கள் மொத்தத்தில் ஒழுகும், நம்மளோட ஜாமானை திட்டி ஒழுகுதாடுத இருக்கிறது. சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் மர தேவதையை இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல வீடாக ஒன்று வேணும் அப்படின்னோடனே சரி போ உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொன்னோன்னா மரம் விட்டு பார்க்குறாரு. வீடு ஒரு மாடி வீடு ஆகிடுது. உடனே மாடி வீடு ஆனோடனே நமக்கு சந்தோஷம். பார்த்திங்க நீங்கள் அந்த தேவதை நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான தேவதை தான், நமக்கு மாடி வீடெலாம் தந்துட்டுன்னு சொல்லிட்டு அதோட திருப்திப்படாமல் என்ன பண்ணுறா, மறுநாள் இது பாருங்க வீடு வந்தால் சரியாக வச்சா, எனக்கு நகையெல்லாம் வேண்டாமா, பொண்ணும் இப்போ வீடு ஜாமான் வந்துட்டு, வீடு வந்துட்டு, புடவை வந்துட்டு, அந்த புடவை விட்டோம், அதுக்கு இருந்தால் நகை வேண்டாமா, அதுக்கு போய் நகையெல்லாம் வேணும்னு கேட்டுவாங்க அப்படின்னோடனே. என்ன நீ அப்புறம் அதுதான் நம்மளை இல்லை அப்படி தரலைன்னா மரத்தை விட்டேன்னு சொல்லி பயம் காட்டுங்காத அப்படின்னு சொல்லி கொடுப்பா. உடனே இவர் போய் என் மனைவி இந்த மாதிரி நகை கேட்குறா. சரி வீட்டுக்கு போய் எல்லாம் கிடைக்குங்க. போய் பார்த்தா அவளுக்கு நெக்லஸும் வளையலும் நகையெல்லாம் போட்டு ஜம்மு நிற்கிறா. இன்னும் பற்றியா சந்தோஷமாக இருக்கா, இனிமேல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்ல அப்படிங்க. இல்லைங்க, இந்த நகை போட்டால் எனக்கு வேலையாடலாம் வேண்டாம், நானாக வேலை செய்கிறது, நான் சமையல்லாம் பண்ணணுமில்ல, என்னாலலாம் முடியாது, நம்ம அதுக்கு 4 சமையல்காரங்க வேலைக்காரங்களாம் வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னே. அப்புறம் ஐயோ என்னடா வர முடியும், சும்மா நம்மளை வர சொல்கிறேன்னு அங்கே போய் அந்த தேவதையை கேட்க, தேவதையே என் மனைவிக்கு 4 வேலைக்காரங்கெல்லாம் வேணுங்கிறா அப்படின்னு. சரி இப்போ வேலைக்காரங்க இருப்பாங்க அப்போ அப்படின்னு. சரி நான் எல்லோரும் வீட்டுக்கு வந்தா எங்கள் 10 பேர் இருக்கிறா, ஒருத்தி சமையல் பண்ணுறா, ஒருத்தி எல்லாம் இவளுக்கு அலங்காரம் பண்ணுறா, எல்லாம் வேலைக்காரங்க வீட்டில் வந்துட்டாங்க. அப்புறம் சந்தோஷமாக தான், எனக்கு இதுக்கு தானே உண்மை, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படிங்கிறான். இல்லை இன்னொரு குறை எனக்கு இருக்குது, என்னென்னா நீங்கள் போய் நம்ம போக்குவரத்துக்கெல்லாம் வண்டி, குதிரை வண்டி அப்படி அளவுக்குலாம் நமக்கு வசதி வந்துட்டு, பணம் வந்துட்டு, நகை வந்துட்டு, இனிமேல் நம்ம வழியோளங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தெரியணும்ல. அப்போ நம்ம போகிறதுக்கு அழகான குதிரை பூட்டிய வண்டி வேணும், குதிரை வேணும், அப்போ ராஜாவுக்குரிய ஒரு மரியாதை நமக்கு கிடைக்குமில்ல, அதனால போய் கேட்டுவாங்க அப்படிம்பா. உடனே அங்கே போனோடனே அவர் போய் கேட்பார், தேவதையே இந்த மாதிரி குதிரையும் யானையும் இல்லை பெரிய வாகனங்கள்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. சரி இதுக்கு போகணும்னு சொன்னோன்னா இங்கே பார்த்தா வாசலில் 2 குதிரை நிற்கிது, ஒரு யானை நிற்கிது, அப்படியே நிற்கிது, அதுக்கு ஆட்கள்லாம் நிற்கிறாங்க. இப்போயா சந்தோஷமாக திருப்திப்படுவாங்க. இல்லை இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊருக்கு நம்ம ராஜா ஆகிட்டா இன்னும் நல்லா இதாக இருக்கலாம்ல, நீங்கள் அதை கேட்டுவாங்கன்னு. உடனே நீ என்ன அதுக்குன்னு ரொம்ப அளவுக்கு முடிஞ்சு ஆசைப்படுறேன், எனக்கு சும்மா கேட்க எனக்கு பிடிக்கல, நான் போய் கேட்க மாட்டாங்க, நீ கேட்காட்டி நான் மறந்து பிடிச்சி எடுத்துருவேன் அப்படின்னு அவரை பயங்காட்டுறான். உடனே அவர் போய் மர தேவதையே நான் அந்த ஊருக்கு அவள் அந்த ஊருக்கு ராணி ஆகணும்னு ஆசைப்படுறா,
அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை, அதனால் எனக்கு மனசு இல்லை, அதனால் என்ன பண்ணுறது, ரொம்ப ஆசைப்படுறாளே என் மனைவி, அவளை திருப்தி படாட்டி அவள் மறந்து பிடிச்சி எடுத்துருவாளாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி போய் வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்லும். இங்கே வந்து பார்த்தா என்ன ஆகும், ஓலை பிடிச்சையில் முன்னே இருந்த மாதிரியே ஒரு கிழிஞ்ச துணியை ஊசி வச்சு தச்சிட்டு உட்காந்துருப்பா. ஒன்று என்னது என்னங்க எல்லாம் திடீர்னு மாயமாக போயிட்டுங்க சொல்ல, நீ ஓரளவுக்கு தான் ஆசைப்படணும், நீ ஆசைப்பட எல்லாம் கொடுத்து தான் இருந்தது அந்த தேவதை, நீ ரொம்ப ஆசைப்பட்டோன்னா நம்ம ஆசைக்கு ரொம்ப பேராசைப்படாதானே நமக்கு தண்டனையை கொடுத்துட்டு அது பற்றி இனிமேல் நான் வந்து இனிமேவே தேவதையை கேட்க மாட்டேன், இல்லை மன்னிச்சுக்கு சொல்லி இந்த ஒரே ஒரு தடவை கேட்டுவாங்க அப்படின்னா அந்த தேவதை என்ன பண்ணோம், இவன் வந்தால் சரி நம்மகிட்ட வருவான்னு சொல்லி அந்த மரத்தோட்டு வேறு மரத்துக்கு மறைஞ்சு போயிடும். வந்து பார்த்துட்டு தேவதைன்னு கூப்பிட்டு பார்ப்பான், அது அந்த இடத்த விட்டு மறைஞ்சு காணாமல் போயிடும். உடனே கவலையோட வந்து போ, நமக்கு இதான் கொடுத்து வச்சு நீ கிழிஞ்ச துணியை கட்டிக்கிட்டு தச்சுக்கிட்டு வந்துடு, நான் எப்போ போல வேலை வெட்டிட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்லி பொண்டாட்டியை திட்டிட்டு அவர் வீட்டில் அப்பாடான்னு உட்காந்துருப்பார்.